ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்பேடுலேருந்து பட்டாபிராம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிலம் கையகப்படுத்தும் பணியை தமிழக அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவிலே மெட்ரோ இதற்கான பணிகளை ஆரம்பிக்க போகிறாங்க. இதற்காக மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 2442 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. மத்திய அரசோட ஒப்புதல் கிடைச்ச பிறகு மெட்ரோ நிறுவனம் இதற்கான பணிகளை துவக்க போகிறாங்கங்க. சென்னையில் 54 கிலோமீட்டருக்கு ஆல்ரெடி மெட்ரோ இயக்கிட்டு இருக்கிறாங்க. இரண்டாம் கட்ட பணிகள் 118 கிலோமீட்டருக்கு 3 வழித்தடங்களில் ஆல்ரெடி பணிகள் நடந்துட்டு இருக்குங்க. இந்த பணிகளோட விரிவுபடுத்தும் பணியாக கோயம்பேடுலேருந்து ஆவடி வரைக்கும் முதல்ல மெட்ரோ போடப்படுறதாக செய்திகள் வந்தது. பயணிகளோட கோரிக்கைகளை எடுத்து பட்டாபிராம் வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் கோயம்பேடுலேருந்து ஆவடி வரைக்கும் இருந்த இந்த மெட்ரோ ரயில் திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ பட்டாபிராம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த திட்டத்துக்கு டிபிஆர் தயாரிக்கும் பணி தமிழக அரசு பிப்ரவரி 20, 2025 அன்னைக்கே ஒப்படைச்சிட்டாங்க. தமிழக அரசு அதை ஆய்வு செஞ்சுட்டு இதற்கான 9928.33 கோடி ரூபாய் செலவுபடுத்தப்படும் அப்படின்ட்டு தமிழக அரசு ஏற்கனவே மே 2ஆம் தேதி ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. கோயம்பேடுலேருந்து பட்டாபிராம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2176 கிலோமீட்டருங்க. மொத்தம் 19 ரயில் நிலையங்கள் வரப்போகுது. திட்ட மதிப்பீடு பார்த்தீங்கன்னா 9928 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. கோயம்பேடுலேருந்து தொடங்கி பாடி புதுநகர், முகப்பேறு, அம்பத்தூர், திருமுல்லவாயில், ஆவடி வழியாக பட்டாபிராம் வெளிவட்ட சாலை வரைக்கும் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் நடக்க போகுதுங்க. மத்திய அரசு ஒப்புதல் கிடைச்சிருச்சு அப்படின்னா மெட்ரோ உடனே இதுக்கான பணிகளை தொடங்கிடுவாங்க. 19 ரயில் நிலையங்கள் என்னென்னு பார்த்துடலாம். கோயம்பேடு, பாடி புதுநகர், பூங்கா சாலை, கோல்டன் பிளாட் ஜங்ஷன், வாவின், அம்பத்தூர் எஸ்டேட், அம்பத்தூர் டெலி எக்ஸ்சேஞ்ச், டன்லப், அம்பத்தூர், அம்பத்தூர் ஓடி, ஸ்டெட்போர்ட் மருத்துவமனை, திருமுல்லவாயில், வைஷ்ணவி நகர், முருகப்பா பாலிடெக்னிக், ஆவடி ரயில் நிலையம், கஸ்தூரிபா நகர், இந்து கல்லூரி, பட்டாபிராம், அவுட்டர் ரிங் ரோடு. மொத்தம் 21 கிலோமீட்டருங்க. 19 ரயில் நிலையங்கள். திட்ட மதிப்பீடு 9928 கோடி ரூபாய். இதற்கான நில கையகப்படுத்தும் பணிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. சாலை பணிகள், நிலப்பரப்பு ஆய்வுகள், புவி தொழில்நுட்ப ஆய்வுகள், மரம் வெட்டுதல், மீண்டும் நடுதல், பைப் லைனை சரி பண்ணுறது, மின் இணைப்புகளை பணிகளை எல்லாமே மேற்கொள்றதுக்காக மொத்தம் 2442 கோடி தமிழக அரசு ஒதுக்கியிருக்காங்க. கோயம்பேடுலேருந்து பட்டாபிராம் மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக மத்திய அரசு ஒப்புதல் கிடைத்தவுடன் மெட்ரோ பணிகள் எல்லாமே ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.